الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم جل وعلا واعبدوه واشكروا له. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹ் ஏவிய கட்டளையை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே, அதுபோன்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் நபிமொழிகளிலே அநேக கட்டளைகளை, சட்டங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹுவை வழிபட வேண்டும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, அவனுக்கு மாறு செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிற இடங்களிலெல்லாம் பெற்றோரை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவர்களை எப்படி பேண வேண்டும், அவர்களுக்கு மரியாதை எப்படி செய்ய வேண்டும், அவர்களோடு நாம் எப்படி பேச வேண்டும், அவர்களோடு எப்படி நாம் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு மாறு செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும் என்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மொழிகளிலும் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயில் என்று அழைக்கப்படும் அந்த சூராவிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. உங்கள் இறைவன் உங்களுக்கு விதித்து விட்டான், கட்டளையாக, கடமையாக, சட்டமாக. அது என்ன? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது, நீங்கள் வணங்கக்கூடாது அவன் ஒருவனை தவிர. எவ்வளவு அழுத்தமாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான் பாருங்கள். வணக்க வழிபாடு, பணிவு, மரியாதை, பயம், அச்சம், பிரார்த்தனை, நேர்ச்சை என்று என்னென்ன வழிபாடுகள் இருக்குமோ அந்த வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தூய்மையான முறையில் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா இஹ்சான் என்ற பதத்தை பயன்படுத்துகிறான். எல்லா வார்த்தைகளுக்கும் சொற்களுக்கும் விசாலமான பொருளுடைய அரபி மொழியிலே இஹ்சான் என்ற பதமும் விசாலமான பொருள் உடையது. நஸர யன்சுரு நஸ்ரன், உதவுங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லது சதகா, தர்மம், பெற்றோருக்கு அதிகம் தான தர்மம் செய்யுங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. அல்லது ஹதம யஹ்துமு ஹித்மதன், பணிவிடை செய்தல் என்ற வார்த்தையை அல்லாஹ் இந்த இடத்திலே பயன்படுத்தவில்லை. அல்லது இது போன்று நன்மைகளை குறிக்கும் அநேக பதங்கள் அரபியில் இருந்தாலும் அந்த பதங்களை எல்லாம் அல்லாஹ் பெற்றோருக்கு மரியாதை செய்வது, பெற்றோருக்கு பணிவிடை செய்வது, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, பெற்றோருடன் ஒழுக்கமாக நடந்து கொள்வது என்ற சட்டங்களை குறித்து பேசும்போது சொல்லாமல் அல்லாஹு தஆலா இஹ்சான் என்ற பதத்தை பயன்படுத்துகிறான். பணிவிடை செய்தல், மரியாதை செய்தல், ஒழுக்கமாக நடந்து கொள்ளுதல், அவர்களை கண்ணியப்படுத்துதல்,
அவர்களுக்காக செலவு செய்தல், அவர்களுடைய திருப்தியை தேடுதல், அவர்களை மனம் நோகாமல் வைத்துக் கொள்ளுதல், அவர்களுக்கு செய்ய வேண்டிய, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்தல், இன்னும் பெற்றோரை பேணும் விஷயத்திலும் அல்லது பெற்றோருக்கு மாறுபாடு செய்யக்கூடாது என்ற விஷயத்திலும் என்னென்ன ஒழுக்கங்களை ஒரு தெளிவான அறிவுள்ள மனிதன் சிந்திக்க முடியுமோ, கற்பனை செய்ய முடியுமோ, சட்டங்களாக எழுத முடியுமோ, அவை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இந்த இஹ்சான் என்ற பதம். எவ்வளவு அழகான தேர்வு அல்லாஹ் செய்திருக்கிறான் பாருங்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருடன் இஹ்சான், மிக அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். அது பணிவிடையாக இருக்கலாம், கண்ணியமான பேச்சாக இருக்கலாம், அவர்களுக்கு தேவைப்படும் போது செய்கிற உதவியாக இருக்கலாம், அவர்களை மரியாதை செய்வதாக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் செய்யும் ட்ரீட்மெண்ட் மருத்துவ உதவியாக இருக்கலாம். என்னென்ன பெற்றோர்களுக்கு பெற்றோர் தொடர்பாக நீங்கள் செய்கிறீர்களோ அவை அனைத்தையும் இது எடுத்துக்கொள்ளும். பெற்றோருக்கு தீங்கு செய்யும் விதமாக, பெற்றோர் மனம் நோவும்படியாக நீங்கள் நடந்து கொள்கிற அனைத்து நடைமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் தடை செய்வதாக இது இருக்கிறது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருடன் மிக அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள், உபகாரமாக கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பிறகு குறிப்பிடுகிறான். உபகாரத்தின் ஒரு பகுதியை அல்லாஹ் நமக்கு விவரிக்கிறான். இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்கள் பெற்றோரில் ஒருவர் அல்லது இருவர் வயோதிகத்தை அடைந்த நிலையில் உங்களோடு வாழ்ந்தால், வயது முதிர்ந்த உங்கள் பெற்றோரில் ஒருவரோ இருவரோ, ஒருவர் இறந்துவிட்டால் ஒருவர், இருவரும் உயிரோடு இருந்தால் அந்த இருவரும் உங்களோடு இருக்கும் போது பொதுவாக ஏற்படுகிற சூழ்நிலைகளை முன்வைத்து அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களோடு பேசும்போது சி போ வா என்று மரியாதை குறைவாக பேசாதீர்கள். ஃபலா தகுல் லஹுமா உஃபின், மரியாதை குறைவாக, கண்ணிய குறைவாக, ஒழுங்கீனமாக சொல்லப்படுகிற எந்த வார்த்தையையும் அவர்களுக்கு சொல்லாதீர்கள். ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை அதட்டாதீர்கள், அவர்களை அதட்டாதீர்கள், மிரட்டாதீர்கள், வையாதீர்கள், கடின வார்த்தைகளை அவர்களுக்கு பயன்படுத்தாதீர்கள். உங்களை விட வயதில் குறைவான அல்லது உங்களிடம் பணி செய்கிறவர்களை நீங்கள் மிரட்டும் போது, கடிந்து கொள்ளும் போது பயன்படுத்துகிற எந்த வார்த்தைகளையும் நீங்கள் அவர்களுக்கு பயன்படுத்தாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை அதட்டுவதோ, கடிந்து கொள்வதோ, மிரட்டுவதோ, அவர்களை விட சப்தத்தை உயர்த்தி பேசுவதோ தடை செய்யப்பட்டது. அதுதான் இந்த வசனத்தின் பொருள். வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா, கரீம் கண்ணியமாக, சங்கையான பேச்சை, கண்ணியமான பேச்சை அவர்களுக்கு முன்னால் பேசுங்கள். மிக அழகிய முறையிலே, கண்ணியமான முறையிலே அவர்களிடத்திலே நீங்கள் பேசுங்கள். ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகௌலன் கரீமா. மேலும் கூறுகிறான், வக்ஃபித் லஹுமா ஜனாஹல் ذுல்லி மினர் ரஹ்மா, பணிவின் இறக்கையை அவர்களுக்கு முன்னால் தாழ்த்தி விடுங்கள். அன்பின் காரணமாக, கருணையின் காரணமாக நீங்கள் அவர்களுக்கு முன்னால் முற்றிலும் பணிந்து நடங்கள். அவர்கள் மீது பாசம் வைத்து, ரஹ்மா என்ற அந்த பதம் இஹ்சான் என்ற பதத்தை போன்று விரிவான பொருளுடைய பதம். கருணை, அன்பு, பாசம், இரக்கம் என்று உள்ளத்தின் அந்த மென்மையோடு சம்பந்தப்படுகிற அனைத்து வார்த்தைகளும் இந்த பதம். பணிவோடு, அன்போடு, பாசத்தோடு, இரக்கத்தோடு, பரிவோடு அவர்களுக்கு முன்னால் முழுமையாக பணிந்து விடுங்கள். அஸ்ஸுல் வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்பீராக. எப்படி? என் இறைவா, என் பெற்றோருக்கு கருணை காட்டு,
எப்படி அவர்கள் என்னை சிறுபிராயத்திலே வளர்த்தார்களோ, என்னை அவர்கள் எப்படி சிறுபிராயத்திலே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என் நன்மைக்காக தங்களின் கஷ்டங்களையும் தங்களின் துக்கங்களையும் சகித்துக் கொண்டு அவர்கள் என்னை வளர்த்தது போன்று அவர்கள் மீது நீ கருணை காட்டு என்று நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்காக என்னிடத்திலே பிரார்த்தனை கேளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான், எப்படி முடிக்கிறான் பாருங்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களோடு மரியாதையாக ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிற அல்லாஹ் அது உள்ளத்திலிருந்து எழ வேண்டும் என்று சொல்லுகிறான். வெளிநாடுகளிலே நீங்கள் பார்க்கலாம், அங்காவிலும் தொத்துவதை நாம் பார்க்கிறோம். ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பெற்றோர் தினம், தந்தையர் தினம், தாயார் தினம் என்று ஒரு தினத்தை மட்டும் வைத்துவிட்டு அந்த தினத்திலே பெற்றோரை அன்பாக முத்தமிட்டாலோ அல்லது அவர்களுக்கு சில அன்பளிப்புகளை செய்து விட்டாலோ நாம் பெற்றோரை கண்ணியப்படுத்தி விட்டோம் என்று முட்டாள்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். அந்த முட்டாள்களின் வழியிலே சில முஸ்லிம்களும் இன்று செல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மார்க்கம் ஐங்கால தொழுகையை கடமையாக்கிய அதே வசனத்திலே, தௌஹீதை கடமையாக்கிய அதே வசனத்திலே பெற்றோரை பேணுவதற்கு கட்டளையிடும் போது வருஷத்திலே ஒரு நாளை குறித்து வைத்துக் கொண்டு அந்த நாளிலே பெற்றோருக்கு தர்மம் செய்தாலோ பெற்றோருக்கு அன்பளிப்பு கொடுத்து விட்டாலோ பெற்றோரின் கடமை நீங்கிவிடும் என்று எண்ணுபவன் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியுமா? அவன் அல்லாஹுவை வணங்குபவனாக இருக்க முடியுமா? அவன் தௌஹீதை மொழிந்தவனாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கட்டளையிடுகின்றான். மேலும் ஒரு வசனத்தை பாருங்கள். லுக்மான் என்ற அத்தியாயத்திலே லுக்மான் தன் மகனுக்கு செய்யும் அறிவுரையை அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. லுக்மான் தன் மகனுக்கு சொல்கிறார், மகனே, நீ அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை மற்றவர்களுக்கு செய்யாதே. பாருங்கள், குர்ஆனிலே எங்கு அல்லாஹ் கட்டளையை ஆரம்பித்தாலும் ஆரம்பிப்பது எதை கொண்டு? தௌஹீதை கொண்டு. இன்று நம் பெற்றோர்கள் தௌஹீதை விட்டுவிட்டு அனைத்தையும் தன் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிறார்கள். தௌஹீதின் பிரச்சாரம் முடிந்த காரணத்தால், தௌஹீதின் பிரச்சாரம் புறக்கணிக்கப்பட்ட காரணத்தால் இன்று பார்க்கிறோம் முஸ்லிம்களுடைய நிலையை. மாற்றார்களுக்கு குலத்திற்கு ஒரு கோயில் இருப்பதை போன்று முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு வகுப்பாருக்கும் தர்கா என்ற கோயில் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்விற்கு வழிபாடு செய்ய வேண்டிய முஸ்லிம்கள் சமாதிகளிலே சென்று வழிபாடு செய்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்விற்கு முன்னால் கெஞ்சி கதற வேண்டிய பிரார்த்தனைகளை இன்று பல முஸ்லிம்கள் தர்காக்களிலே சென்று கெஞ்சி கதறுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் வீட்டை சுற்றுவதற்குரிய முஸ்லிம்கள் இன்று தர்காக்களை சுற்றுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்விற்கு முன்னால் பணிய வேண்டிய, பயப்பட வேண்டிய, ஆதரவு வைக்க வேண்டிய முஸ்லிம்கள் இன்று பலர் தர்காக்களுக்கு முன்னால் சென்று கொண்டு பணிவதை, அங்கு சுஜூது செய்வதை, அங்கு இஅ்திகாஃப் இருப்பதை, அங்கு குர்ஆன் ஓதுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பள்ளிகளிலே அல்லாஹ்வை அழையுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், இபாதத்துக்காக பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று சொல்லுகிற அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்திலே இருக்கிற முஸ்லிம்கள் பள்ளிகளை பூட்டிவிட்டு இன்று தர்காக்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான். லுக்மான் நபியினுடைய வாயிலாக அல்லாஹ் சொல்லுகின்றான். லுக்மான் தன் மகனுக்கு சொன்னார், அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே. ஏன்? இணை வைத்தல் மாபெரும் அநியாயம். அநியாயத்தில் அதைவிட ஒரு அநியாயம் கிடையாது. பிறகு வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, இந்த இடத்திலே வரும்போது அல்லாஹ் லுக்மானின் கூற்றை தன் கூற்றாக மாற்றி சொல்லுகின்றான். நாம் கடமையாக்கினோம், நாம் அறிவுரை கூறினோம், நாம் உபதேசித்தோம் மனிதனுக்கு, அவனுடைய பெற்றோருக்கு அவன் உபகாரம் செய்ய வேண்டும் என்று. அவனுடைய தாய் அவனை சுமந்தால் பலவீனத்திற்கு மேல் பலவீனத்தோடு 2 ஆண்டுகளிலே பால் கொடுப்பதை அவனுக்கு மறக்கடித்தால், அனிஷ்குருலி, எனக்கு நன்றி செலுத்து, வலிவாலிதை, உன் பெற்றோருக்கு நன்றி செலுத்து. அல்லாஹ் அக்பர். குர்ஆனிலே இந்த ஒரு வசனம் மட்டும்தான் பெற்றோரை குறித்து அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்றால்
இதைவிட ஒரு பெரிய கட்டளை தேவையில்லை. எனக்கு நன்றி செலுத்து என்று சொல்லும் போது அதே அந்த வார்த்தையை கொண்டு, நன்றி செலுத்து என்ற வார்த்தையை கொண்டு எனக்கு என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான், உன் பெற்றோருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கட்டளை ஒன்று, நன்றி செலுத்து, எனக்கு நன்றி செலுத்து, உன் பெற்றோருக்கு நன்றி செலுத்து என்று அல்லாஹ் பிரிக்கவில்லை. எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சேர்த்து சொல்லுகின்றான். எவ்வளவு அழுத்தமான ஆழமான கட்டளை பாருங்கள். அல்லாஹ் ஒரு விதிவிலக்கை தருகிறான். وَإِنْ جَاهَدَاكَ عَلَى أَنْ تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ, உனக்கு அறிவில்லாத விஷயங்களில், உனக்கு ஆதாரம் இல்லாத விஷயங்களில், அதாவது இணை கற்பிக்கும்படி அவர்கள் கூறினால், இணை கற்பிக்கும்படி அவர்கள் கூறினால் அது விஷயத்திலே அவர்களுக்கு நீ கட்டுப்படாதே. فَلَا تُطِعْهُمَا وَصَاحِبُهُمَا فِي الدُّنْيَا مَعْرُوفًا, ஆனால் இது தவிர மற்ற உலக காரியங்களிலே அவர்களோடு அழகிய முறையில், நல்ல முறையிலே நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். وَاتَّبِعْ سَبِيلَ مَنْ أَنَابَ إِلَيَّ, என் பக்கம் திரும்பியவர்களின் நல்ல வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். ثُمَّ إِلَيَّ مَرْجِعُكُمْ, நீங்கள் அனைவரும் என்னிடம்தான் திரும்ப வர வேண்டியது இருக்கிறது. فَأُنَبِّئُكُمْ بِمَا كُنْتُمْ تَعْمَلُونَ, நீங்கள் செய்த அனைத்து காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பார்த்தீர்களா? இணை வைத்தல், அல்லாஹ்விற்கு மாறு செய்தல், மார்க்கத்திற்கு மாறு செய்தல், இதிலே பெற்றோருக்கு கீழ்ப்படிய கூடாது. இது தவிர என்னென்ன கட்டளை, என்னென்ன சட்டங்களை அவர்கள் சொன்னாலும், என்னென்ன கடமைகளை நமக்கு கொடுத்தாலும், எத்தகைய சிரமங்களை நமக்கு கொடுத்தாலும் அவற்றை சகித்துக் கொண்டு அவர்களோடு அழகிய முறையிலே நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே கட்டளையிடுகின்றான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு தோழர் வருகிறார். ஹமல்து உம்மி அலா ரகபதி மின் குராசான், ஈரானிலே உள்ள ஒரு நகரம். குராசானில் இருந்து நான் என் தாயை சுமந்து வந்திருக்கிறேன். எதற்கு? ஹஜ் செய்வதற்காக. எங்கிருந்து சுமக்கிறார்? ஈரானில் இருந்து சுமந்து வருகிறார். ஏறக்குறைய 2500 கிலோமீட்டர்களுக்கு மேல் உள்ள தூரம். குறைந்தபட்சம் 2500 கிலோமீட்டர்கள் கண்டிப்பாக இருக்கும். அதைவிட தூரமாகத்தான் இருக்கும். அங்கிருந்து தன் தாயை தூக்கி தன் முதுகிலே சுமந்து வந்திருக்கிறார் ஒருவர். எதற்காக? அவர்களை ஹஜ் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றும் நாம் பார்க்கிறோம், சில வயசான ஹாஜிகள் உடன் வரும்போது இவ்வளவு சிரமப்படுகிறீர்களே, உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லையா? அவர்களுடைய துணையை நீங்கள் நாடி இருக்கலாமே, அவர்களை அழைத்து வந்திருக்கலாமே என்று சொன்னால் அந்த வயசான பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் எங்கே எங்களை பார்க்கிறார்கள்? காசு கொடுத்து விட்டால் போதும் என்று சிலர், காசை கொடுத்துட்டு நீ எப்படியாவது ஹஜ்ஜி செஞ்சுக்கப்பா, ஏதாவது ஒரு டிராவல்ஸ்ல புடிச்சு தள்ளிடுறது, கழுத்தை புடிச்சு தள்ளுறது, போய் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு. இவருக்கு என்ன, இந்த காலத்தில் ஹஜ்ஜி எதுக்கு செய்யணும்? சில முஸ்லிம் அறிவாளிகள் எப்படி எண்ணி இருக்கிறார்கள், ஹஜ்ஜி எப்போது கடமை? 50 வயசுக்கு மேல 4 பில்டிங் 5 பில்டிங் காம்ப்ளெக்ஸ், பெரிய சொத்து புத்தி எல்லாம் வாங்கி வச்சதுக்கு பிறகு, அப்புறம் பொம்பளை புள்ள இருந்து அதையும் கட்டி வச்சு அதுக்கு சொத்தை எழுதி வச்சதுக்கு பிறகு, அதுக்கப்புறமா பாப்போம் எப்படி, அதுக்கப்புறமா ஹஜ்ஜை பத்தி யோசிப்போம். என் கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு கட்டளை தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹஜ் கடமையானதற்கு பிறகு ஹஜ் செய்யாமல் இருப்பவர்கள் மஜூசிகள், அவர்கள் மீது நான் ஜிஸியா வரியை விதிப்பேன் என்று. ஹஜ் கடமையாகுவதற்கு என்ன தேவை? இன்று பலர் என்ன எண்ணி இருக்கிறார்கள்? டிராவல்ஸிலே செல்லும் அளவு மிகப்பெரிய ஒரு சொத்து இருக்க வேண்டும், அங்கே சென்று பர்ச்சேஸ் பண்றதற்கு மிகப்பெரிய கையிருப்பு இருக்க வேண்டும், அப்போதுதான் ஹஜ் கடமை என்று எண்ணி இருக்கிறார்கள். ஹஜ் கமிட்டியிலே செல்வதற்கு, அதிலும் கடைசி வகுப்பிலே செல்வதற்குண்டான குறைந்தபட்ச தொகையும், நீங்கள் சென்று திரும்பும் அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தார்கள் கஞ்சி குடிப்பதற்குண்டான தொகையும் இருந்தால் உங்கள் மீது ஹஜ் ஃபர்தாகி விடுகிறது. அந்த நிலைமையில் நீங்கள் அதற்காக முயற்சி செய்து
அங்கே குழுக்களிலே பேர் வரவில்லை என்றால் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். இல்லை, அதற்கு நீங்கள் முயற்சியே செய்யாமல் மரணித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள், அவர் யஹூதியாக மரணிப்பதும் ஒன்றுதான், அவர் நஸ்ரானியாக மரணிப்பதும் ஒன்றுதான், அவர் மஜூசியாக மரணிப்பதும் ஒன்றுதான். ஏன்? ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் சொல்கின்றான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா வமன் கஃபர் ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். ஹஜ் கடமை முஸ்லிம்களின் மீது சென்று வருவதற்கு சக்தி உள்ளவர்கள் என்று குறிப்பிடும் அல்லாஹ், ஹஜ் செய்யாதவரை வமன் கஃபர், யார் நிராகரிக்கிறானோ என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்து வாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் எங்கிருந்து அழைத்து வருகிறார்? குராசானிலிருந்து தன் தாயை அழைத்து வருகிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர் இடத்திலே சொல்லுகின்றார், என் தாயை முதுகில் சுமந்தவனாக தவாஃப் செய்தேன், என் தாயை முதுகில் சுமந்தவனாக சഈ செய்தேன், முதுகில் சுமந்தவனாக மினா அழைத்து சென்றேன், பிறகு அரஃபா, பிறகு முஸ்தலிஃபா, பிறகு மக்கா, அனைத்து கடமைகளையும் என் தாயை முதுகிலே சுமந்தவனாக செய்தேன். பிறகு கேட்கிறார், அஸரானி அன்னி ஜஸைத்துஹா, என் தாய்க்குள்ள கடமையை நான் செய்து விட்டேனா என்று கேட்கிறார். அல்லாஹ் அக்பர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா, இல்லை, வலா தலகதம் மின் தலகாத்திஹா, நீ சிறு பிராயத்தில் இருக்கும்போது அந்த தாய் உன்னை பார்த்து ஒரு புன்முறுவலாக சிரித்தாள் அல்லவா, மனமாற உன்னை பார்த்து மகிழ்ந்தாள் அல்லவா, அதற்கு கூட இன்னும் நீ நன்றி செலுத்தவில்லை என்று. கண்ணியத்திற்குரியவர்களை பார்த்தீர்களா? நம்முடைய முன்னோர்கள், அந்த சிறப்பிற்குரிய சஹாபாக்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் கூறுகிறான் அல்லவா, தாய்க்கு பெற்றோருக்கு முன்னால் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள், அதட்டி பேசாதீர்கள், கண்ணியமாக பேசுங்கள், பணிவோடு நடந்து கொள்ளுங்கள் என்று. என்ன பொருள் தெரியுமா? எந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் என்று குர்ஆனின் விரிவுரையாளர் இப்னு அப்பாஸ் சொல்கிறார். உங்கள் பெற்றோருக்கு முன்னால் உங்கள் ஆடைகளை உதராதீர்கள். அப்படி உதரும் போது ஏற்படுகிற காற்றினாலோ அல்லது அந்த ஆடையில் பட்டிருக்கக்கூடிய தூசியினாலோ அவர்கள் சிரமப்பட்டால் அதுவும் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற நோவினை, குறைபாடு என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லுகின்றார்கள். மேலும் சொல்லுகின்றார்கள், அவர்களை அதட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அவர்களுக்கு முன்னால் கத்தி பேசாதீர்கள், சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள். சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 100 சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்த மிகப்பெரிய தாபிஈ அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, பெற்றோருக்கு முன்னால் முற்றிலும் பணிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இதற்கு விளக்கம் என்ன என்று விளக்கம் சொல்லுகிறார்கள். ஒரு அடிமை, அவன் தவறு செய்து விட்டான், தன் எஜமானனுக்கு குற்றம் இழைத்து விட்டான், அந்த எஜமானன் மிக கோபக்காரன், மிக கண்டிப்புடையவன். அந்த எஜமானனுக்கு முன்னால் குற்றம் செய்த அடிமை எப்படி பயந்து பணிவோடு நிற்பானோ அப்படி பணிவோடு நீங்கள் நிற்பதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான், பெற்றோர்களுக்கு முன்னால் பணிந்து விடுங்கள் என்று. எந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு பணிய வேண்டும், எந்த அளவு பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் அறிவிக்கிறார்கள், அவ்ஸானி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஉக்க வாலிதைக் வ இன் அமராக அன் தக்ருஜ மின் அஹ்லிக வ மாலிக். உங்களை உங்கள் பெற்றோர் படிக்க வைக்கவில்லை, வேலை கற்றுக் கொடுக்கவில்லை, பெற்றார்கள் விட்டு விட்டார்கள், வயிறு பசிக்கு ஏதோ உணவு கொடுத்திருப்பார்கள். இந்த நிலையிலே நீங்களாக கஷ்டப்பட்டு படித்தீர்கள், நீங்களாக கஷ்டப்பட்டு தொழிலை கற்றீர்கள், பெரிய முயற்சி செய்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு இரண விஸ்தீரணத்தை கொடுத்தான், அல்லாஹ் உங்களுக்கு வசதியை கொடுத்தான், பெரும் பொருளாதாரத்தை கொடுத்தான், பெரும் செல்வத்தை கொடுத்தான். இந்த நேரத்திலே உங்கள் பெற்றோர் வருகிறார்கள், இந்த செல்வத்தை எல்லாம் எங்கள் பேரிலே எழுதி வைத்து விடு என்று சொல்கிறார்கள், நீ கட்டிய வீட்டிலிருந்து நீ வெளியேறி விடு என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை, அந்த வீட்டிலிருந்து அந்த செல்வத்திலிருந்து அப்படியே பெற்ற மகன் வெளியேறி விட வேண்டும் என்று. அவர்கள் கேட்கின்ற அந்த சொத்தை எல்லாம் அவர்களுக்கு எழுதி வைத்து விட வேண்டும் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் எனக்கு வசியத்து செய்தார்கள், எனக்கு அறிவுரை கூறினார்கள், உன் பெற்றோருக்கு நீ மாறு செய்யாதே, அவர்கள் உன் குடும்பத்தை விட்டும் உன் சொத்தை விட்டும் உன்னை வெளியே செல் என்று சொன்னாலும் சரியே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பல நேரங்களிலே ஜிஹாதுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட ஜிஹாத், அல்லாஹுவின் பாதையிலே போர் செய்வது, அதுவும் எதிரிகள் முஸ்லிம்களை தாக்குகிறார்கள் அல்லது முஸ்லிம்களின் நாடுகளை கைப்பற்றினார்கள் என்று சொன்னால் அங்கே ஜிஹாத் ஃபர்லாகி விடுகிறது. அந்த பல நேரங்களில் கூட போதுமான அளவு ராணுவம் இருந்த போது எஞ்சி வருகிற சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார்கள். இதைவிட அவர்களுக்கு ஒரு பெரிய பணி இருக்குமா என்று பார்த்தார்கள். அந்த பணிக்கு அவர்களை திருப்பினார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஜிஹாதுக்கு வந்திருக்கிறேன் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அஹய்யுன் வாலிதாக், உன் பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்களா என்று. قال نعم, அவர் கூறினார், ஆம் அல்லாஹ்வின் தூதரே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அந்த இருவரிடத்திலே சென்று அவர்களுக்கு பணிவிடை செய்து ஜிஹாதுடைய நன்மையை தேடுவீராக. இதே சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், جاء رجل الى النبي صلى الله عليه وسلم يبايعه فقال جئت ابايعك على الهجرة, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஹிஜ்ராவிற்காக உங்களிடத்திலே பைஅத் செய்கிறேன், இனி என் தாய் நாட்டுக்கு நான் திரும்ப மாட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரா செய்து வந்து விட்டேன். ஆனால் அந்த சஹாபி கூறுகிறார், வதரக்து அபவைய யப்கியான், என் தந்தை என் தாயை அழும் நிலையிலே நான் விட்டு வந்து விட்டேன். ஒரே மகனார், அவர்கள் இந்த மகனின் பக்கம் தேவை உடையவர்களாக இருக்கிறார்கள், எங்களை நீ விட்டு சென்று விட்டால் எங்கள் நிலைமை என்னவாகும் என்று அழுகிறார்கள். அவர்கள் அழுத நிலையிலே நான் விட்டு வந்திருக்கிறேன் என்று கூறினார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ மதீனாவிலே தங்காதே, நீ சென்று விடு, உன் பெற்றோர் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நீ சென்று விடு. ஃபர்ஜா இலைஹிமா ஃபஅப்ஹிகுஹுமா கமா அப்கைதஹுமா, இமாம் அபூ தாவூத் பதிவு செய்கிறார்கள். நீ அவர்களிடத்திலே சென்று அவர்களுக்கு சிரிப்பை கொடு, அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடு, எப்படி நீ அழ வைத்தாயோ அவர்களை சிரிக்கவே என்று சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒருவர் ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிஹாதுக்கு செல்ல வேண்டும் என்று அனுமதி தேடியவராக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் மின் வாலிதைக அஹதுன் ஹை, உன் பெற்றோரில் ஒருவராவது உயிரோடு இருக்கிறார்களா? அவர் சொன்னார், என் தாய் உயிரோடு இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்தலிக் ஃபபுர்ரஹுமா, நீ செல், உன் தாய்க்கு நன்மை செய். ஃபன்தலக யஹுல்லுர் ரிகாப், அவர் உடனடியாக தன் பயணத்திற்கு புறப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்திலே இருக்கிறது. இதே அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார், இங்கிருந்து யமன் நாட்டிலிருந்து வருகிறார். فقال له رسول الله صلى الله عليه وسلم حجت الشرك ولكنه الجهاد هل باليمن أبواك؟ قال نعم. قال أذنا لك؟ قال لا. فقال له رسول الله صلى الله عليه وسلم يرجع إلى أبويك فاستأذنهما فإن فعلا وإلا فبرهما. الله أكبر. யமன் நாட்டிலிருந்து வந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என் முழு வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்து வந்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷிர்க்கை விட்டு விட்டாயா? விட்டு விட்டேன். இனி ஜிஹாத் பாக்கி இருக்கிறது, அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்வது. உன்னிடத்திலே கேட்கிறேன், இதைவிட முக்கியமான ஒன்று இருக்கிறது, யமன் நாட்டிலே உன் பெற்றோர் இருவரும் உயிரோடு இருக்கிறார்களா? அவர் கூறினார், உயிரோடு இருக்கிறார்கள். கவனிக்க வேண்டும், யமன் நாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலத்திலே முஸ்லிம்களுடைய கைக்கு வந்துவிட்டது. அங்குள்ளவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக ஆகிவிட்டார்கள். அது முஸ்லிம்களின் நாடாக மாறிவிட்டது. இனிவே அங்கிருந்து ஹிஜ்ரா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், அங்கே உன்னுடைய பெற்றோர்கள் உயிராக இருக்கிறார்களா என்று. அவர் கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, இருவரும் உயிரோடு இருக்கிறார்கள். கேட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஜிஹாதுக்கு வந்திருக்கிறாயே, உன் பெற்றோரிடத்திலே அனுமதி கேட்டு விட்டு வந்திருக்கிறாயா? உன் பெற்றோரிடத்திலே அனுமதி கேட்டு விட்டு வந்திருக்கிறாயா? அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அந்த நபி தோழர் கூறுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் அனுமதி கேட்கவில்லை, ஜிஹாதின் மேல் உள்ள பிரியத்தால் நான் அனுமதி இல்லாமல் ஓடி வந்து விட்டேன் என்று. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் பெற்றோரிடத்திலே செல்வாயாக, அவர்களிடத்திலே அனுமதி கேட்பாயாக, அவர்கள் அனுமதி கொடுத்தால் நீ என்னிடம் வருவாயாக, இல்லை அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அவர்களிடத்திலே இருந்து அவர்களுக்கு நன்மை செய்வீராக. இமாம் அஹ்மத் அறிவிக்கின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அமல்களிலே மிக விருப்பமான அமல் யாருக்கு? அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்விற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையை அதற்குரிய நேரத்திலே நிறைவேற்றுங்கள். பிறகு
நபி தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே பிறகு என்ன என்பதாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றோருக்கு நன்மை செய்வது. தொழுகைக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோருக்கு நன்மை செய்வதை சொல்கின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மன் பர்ர வாலிதைஹி தூபா லஹு ஸாதல்லாஹு ஃபீ உம்ரிஹி. அல்லாஹு அக்பர். யார் தன் பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறானோ, நன்மை செய்கிறானோ, அவனுக்கு நற்செய்தி சொர்க்கம் கிடைக்கட்டுமாக, அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையை அதிகப்படுத்தட்டுமாக என்று எத்தனையோ மருத்துவங்களை நாடுகிறார்கள். தன் உடலுக்கு நோய் என்றால் துடிதுடித்து போகிறார்கள். சுகமான வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கைக்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். மன் அஹப்ப அன் யமுத்தல்லாஹு ஃபீ உம்ரிஹி வ யஸீத லஹு ஃபீ ரிஸ்கிஹி ஃபல்யபுர்ர வாலிதைஹி வல்யஸில் ரஹிமஹு. யார் தனக்கு நீண்ட வாழ்க்கை வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, அதுவும் எப்படி நீண்ட வாழ்க்கை என்றால் உடல் சுகத்தோடு தன்னுடைய வாழ்வாதாரம் விரிவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, செல்வம் அதிகம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, தன்னுடைய உணவு விஸ்தீர்ணமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அவர் தன் பெற்றோருக்கு கருணை காட்டட்டும். இன்று எத்தனை பிள்ளைகள் தெரியுமா, பெற்றோருக்கு கொடுப்பதிலே கையை சுருக்கிக் கொள்கிறார்கள். இப்படி கொடுத்து கொண்டே இருந்தால் இவர் செலவு செய்து கொண்டே இருப்பார், நாங்கள் ஃபக்கீர்களாக ஆகிவிடுவோமோ என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோர்களுக்கு செலவு செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்குடைய பரக்கத்தை கொடுப்பான் என்று. எத்தனை வாலிபர்கள் பெற்றோர்களுடைய மருத்துவத்திற்கு செலவு செய்வதிலே கருமித்தனம் காட்டுகின்றார்கள், அவர்களுக்கு வசதி செய்து கொடுப்பதிலே கருமித்தனம் காட்டுகிறார்கள். என்ன எண்ணத்திலே, இவர் சாவ போறாரு, இப்ப இந்த நேரத்தில் இவருக்கு எதுக்கு இவ்வளவு செலவு என்பதாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி தோழர்களிலே பலரை பார்க்கிறோம், தாபிஈன்களிலே பலரை பார்க்கிறோம். ஒரு தாபிஈ தன்னுடைய தாய் இறந்து விட்ட போது தேம்பி தேம்பி அழுகிறார். அப்போது அங்கே இருந்த அவர்களுடைய மாணவர் கேட்கிறார், உங்களுடைய தாய்க்காக இப்படி அழுகிறீர்களே என்று. ஆம், சொர்க்கத்தின் ஒரு வாசல் அடைக்கப்பட்டு விட்டதே, சொர்க்கத்தின் ஒரு வாசல் இப்போது அடைக்கப்பட்டு விட்டதே என்று. என்ன பொருள் இதற்கு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர் உயிராக இருந்து அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்தால் உங்களுக்கு சொர்க்கம். யார் வயோதிக காலத்திலே தன் பெற்றோர்களை அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களால் சொர்க்கத்தை அடைய முடியவில்லையோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். தொழுகை எப்படி சொர்க்கத்தின் ஒரு வாசலோ அதுபோன்று தாயும் தந்தையும் சொர்க்கத்தின் ஒரு வாசல். அந்த வாசல் இப்போது மூடப்பட்டு விட்டது. அவர்களுக்கு பணிவிடை செய்து அந்த சொர்க்கத்தின் வாசலுக்குரிய அமல்களை நான் செய்து கொண்டிருந்தேனே, இப்போது அந்த வாசலை இழந்து விட்டேனே என்ற அந்த சொர்க்கத்தின் மீதுள்ள ஆசையால் அந்த தேட்டத்தால் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் என்ன என்பதாக கூறினார்கள். அன் தப்துல லஹுமா மா மலக் وَتُطِيعُهُمَا مَا لَمْ يَكُنْ مَعْصِيَةً. நீ என்ன உன் கைவசம் வைத்திருக்கிறாயோ அனைத்தையும் அவர்களுக்காக நீ செலவு செய்ய வேண்டும். பாவமற்ற காரியங்களில் அவர்கள் கூறும் விஷயத்திற்கு நீ கீழ்வடிந்து நடக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவர்களை பார்த்த ஒருவர் கூறுகிறார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருவரை பார்க்கிறார்கள். فقال لأحدهما هذا من قال أبي قال لا تسميه باسمه ولا تمشي امامه ولا تجلس قبله. சஹாபாக்கள் எப்படி பெற்றோரின் ஒழுக்கத்தை புரிந்து வைத்திருந்தார்கள் பாருங்கள். இருவர் வருகிறார், அவர்களை பார்த்ததற்கு பிறகு இவர் யார் என்று கேட்கிறார். அப்போது இரண்டாம் அவர் சொல்கிறார், இவர் என்னுடைய தந்தை என்பதாக ஒழுக்கத்தை சொல்கிறார்கள். உன் தந்தையா? அவரை பெயர் கூறி நீ அழைக்காதே, அவர் நடந்தால் அவருக்கு முன்னால் நீ நடக்காதே, ஓரிடத்திற்கு நீங்கள் சென்றால் அவர் உட்காருவதற்கு முன்னால் நீ உட்காராதே. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அவருடைய மாணவர் கேட்கிறார், என் பெற்றோர் தப்பு செய்கிறார்கள், நான் என்ன செய்வது? குல்து அர்ரஜுல் யஅமுரு வாலிதைஹி பில் மஅரூஃப் வ யன்ஹாஹுமா அனில் முன்கர். நன்மையை சொல்கிறார், தீமையை தடுக்கிறார், என்ன செய்வது? இமாம் ஹசன் பஸ்ரி சொல்கின்றார்கள், வயின் கபிலா, முதல் முறையாக சொல், கண்ணியமாக சொல், நீ சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லை உன் பேச்சு பிடிக்கவில்லை, அவர்கள் முகம் திருப்புகிறார்களா, வயின் கரிஹா ஃபதஹுமா, அவர்கள் அதை வெறுத்தால் நீ அவர்களை அப்படியே விட்டு விடுவீராக.
அதிகமாக யாருக்கு முதலிலே உபகாரம் செய்ய வேண்டும்? பெற்றோர் இருவரிலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தருகிறார்கள், உங்களுடைய தாய்க்கு என்பதாக. قال رجل يا رسول الله اي الناس احق مني بحسن الصحبه, நான் யாருக்கு அதிகம் உபகாரம் செய்ய வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் தாய் என்று சொன்னார்கள். பிறகு கேட்கிறார், பிறகும் தாய் என்று சொல்கிறார்கள். பிறகு கேட்கிறார், பிறகும் தாய் என்று சொல்கிறார்கள். 3 முறை தாய் என்று கூறியதற்கு பிறகு 4வது முறை தந்தை என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொர்க்கத்திலே சென்றபோது ஹாரிஸ் இப்னு நுஅமானை பார்த்தேன். சொர்க்கத்திலே ஹாரிஸ் இப்னு நுஅமானை பார்த்தேன். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதாலிகல் பிர், ஆம், இப்படித்தான் பெற்றோருக்கு உபகாரம் செய்வது நன்மை தரும் என்பதாக. ஃபகான அபர்ரன் நாஸி பி உம்மிஹி, ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு தன் தாய்க்கு அதிகம் உபகாரம் செய்யக்கூடிய, தன் தாயோட அதிகம் நன்மை செய்யக்கூடிய, தன் தாய்க்கு அதிகம் துணை போகக்கூடிய, தன் தாய்க்கு அதிகமாக பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபித்தோழராக இருந்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலிருந்து வெளியே சென்றால் வெளியிலே நின்று கொண்டு, அஸ்ஸலாமு அலைக்கி யா உம்மி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, தாயே உனக்கு சலாம் உண்டாகட்டும், உனக்கு கருணை உண்டாகட்டும், அல்லாஹ்வின் பரக்கத் உண்டாகட்டும் என்று சொல்வார். பிறகு அந்த தாய் அதற்கு பதில் சொல்லுவார். வீட்டிலிருந்து வெளியே வந்தால், வெளியிலிருந்து வீட்டுக்குள் வந்தால் கதவுக்கு அருகில் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு யா உம்மி என்று முழுமையாக தன் தாய்க்கு சலாம் கூறுவார். அந்த தாய் அதற்கு பதில் கூறியதற்கு பிறகு வீட்டிற்குள் வருவார் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எழுதுகின்றார்கள். இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் யார்? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய ஒழுக்கத்தை பாருங்கள் தன் தாயோடு. அவர்களுடைய தாய் யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கண்ணியத்திற்குரியவர்களே, தன் தாயோடு சாப்பிடும் போது முதலிலே தாயை சாப்பிட வைப்பார்கள், பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிடுவார்கள். இன்று நடப்பது என்ன? இருக்கிறதெல்லாம் முதல்ல பிள்ளைகள் கொட்டிக் கொள்வார்கள், மிச்ச மீதியை பெற்றோருக்கு வைப்பார்கள். ஆனால் சஹாபாக்களின் வீட்டிலே நடப்பது என்ன? முதலிலே தாயை சாப்பிட வைக்கிறார்கள், பிறகு மகன் சாப்பிடுகிறார். ஆனால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாயோடு சாப்பிட மாட்டார்கள். ஒரே நேரத்தில் தாயை சாப்பிட வைப்பார்கள், பிறகு சாப்பிடுவார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் அப்படி செய்கிறீர்கள் என்று. அதற்கு அவர்கள் கூறிய வார்த்தையை பாருங்கள், அல்லாஹ் அக்பர். எந்த அளவு பெற்றோர் மனம் நோவதை பயந்தார்கள். எது குறித்து? அல்லாஹ் தண்டித்து விடுவானோ என்ற பயத்திலே. காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பெற்றோருக்கு மாறு செய்வதை அவ்வளவு கடுமையாக கண்டிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவங்களை எண்ணும்போது இணை வைத்தலை கூறியதற்கு பிறகு பெற்றோருக்கு நோவினை தருவது, பெற்றோருக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்துவது, பெற்றோருக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்துவதை 2வது பாவமாக அல்லாஹ் எண்ணுகிறான். அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது ஏன் இப்படி என்பதாக. அப்போது சொன்னார்கள், நானும் அவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டால் ஏதாவது உணவுப் பொருளை நான் அவசரப்பட்டு ஆசைப்பட்டு எடுத்து விடுவேன். அந்த உணவு என் தாய் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம் அல்லவா? என் தாய் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு உணவை, ஒரு கவலத்தை அல்லது ஒரு பொருளை நான் எடுத்து சாப்பிட்டு விட்டதால் என் தாய்க்கு அது ஒரு கஷ்டமாக ஆகிவிடுமோ, மன சங்கடத்தை ஏற்படுத்தி விடுமோ, அவர்கள் விரும்பிய ஒன்றை நான் எடுத்து விட்டேன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு தொந்தரவு தந்த அந்த காரணத்திற்கு நான் ஆளாகி விடுவேனோ என்ற பயத்தில் தான் நான் அப்படி செய்கிறேன். முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்த மிகப்பெரிய ஒரு தாபிஈ. அவரை ஒருவர் பார்க்கிறார். ஒரு சபையிலே இருக்கும்போது ஒரு நோயாளியை போன்று காட்சியளிக்கிறார்கள். பயந்து நுடுங்கி கூனி குறுகி காட்சியளிக்கிறார்கள். வந்தவருக்கு தெரியவில்லை சபையிலே யார் இருக்கிறார் என்று. அவர் முஹம்மது பின் சீரினுடைய மாணவர். அவர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன காய்ச்சலா? பேசுகிறார், பதில் ரொம்ப சப்தம் தாழ்ந்து வருகிறது. உங்களுக்கு என்ன காய்ச்சலா, உடம்பு சரியில்லையா, நோய் நொடியா என்று. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய பெற்றோர் அமர்ந்திருக்கிறார்கள் என்று. எந்த அளவு அந்த உத்தமர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு முன்னால் பணிந்து நடந்திருக்கிறார்கள்.
அவர்கள் மனம் நோகாமல் அவர்களை பேணி இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லா யதுகுலுல் ஜன்னத ஆக்குன் வலா முத்மினு ஹம்ரின் வலா மன் யுகذிபு பில் கதர். சொர்க்கம் செல்ல மாட்டார் யார்? தன் தாய் தந்தைக்கு மாறு செய்பவர். சொர்க்கம் செல்ல மாட்டார் மது அருந்துபவர். சொர்க்கம் செல்ல மாட்டார் விதியை மறுப்பவர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 3 மக்களை நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான். யார் தெரியுமா அவர்கள்? அல்லாஹ் குலி வாலிதை, தன் பெற்றோருக்கு மாறு செய்தவன், வ முத்மினுல் ஹம்ரி, மது அருந்துபவன், வல் மன்னானு பிமா அத்தா, தான் கொடுத்ததை பிறருக்கு தான் தர்மம் செய்ததை சொல்லி காட்டுபவன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அர்பஅத்துன் ஹக்குன் அலல்லாஹி அல்லா யுத்கிலஹுமுல் ஜன்னah வலா யுதீகஹும் நஈமஹா. 4 வகையான மக்கள் அல்லாஹ் அவர்களை கண்டிப்பாக சொர்க்கத்தில் நுழைக்க மாட்டான், அவர்களுக்கு சொர்க்கத்தின் அற்கொடைகளை சுவைக்க வைக்க மாட்டான். யார் தெரியுமா? முதுமினுல் ஹம்ரி, தொடர்ந்து மது குடித்தவன், வஆகிலுர் ரிபா, வட்டி உண்டவன், வஆகிலு மாலில் யதீமி பிகைரி ஹக்கின், அனாதையின் சொத்தை அபகரித்தவன், வல் ஆகுலி வாலிதை, தன் பெற்றோருக்கு மாறு செய்தவன். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஏராளமான குர்ஆனுடைய வசனங்களையும் நபிமொழிகளையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு பெற்றோரை பேணும்படி எந்த அளவு கட்டளையிட்டிருக்கிறார்கள், பெற்றோருக்கு மாறு செய்யும் விஷயத்திலே எந்த அளவு நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முஸ்லிம் சமூகம், குர்ஆனை நம்புகிற சமூகம், நபியை ஏற்றுக்கொள்ளுகிற சமூகம், மறுமையை ஏற்றுக்கொள்ளுகிற சமூகம், இன்று பார்த்தால் பெற்றோர்களின் விஷயத்திலே அவர்கள் காட்டுகின்ற அலட்சியம், அவர்களை புறக்கணிக்கின்ற விதம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் இறங்காது. உறவை துண்டிப்பவர் ஒரு சமூகத்திலே இருக்கும் போது பெற்றோரை துண்டிப்பவரை பற்றி என்ன சொல்வது? உறவுகளை முறிப்பவர், உறவுகளை பேணாதவர் ஒரு சமூகத்திலே இருந்தால் அல்லாஹ்வுடைய கருணை இறங்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஆனால் இங்கு பெற்றோர்களையே புறக்கணித்து வாழ்கிற ஏராளமான பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக. குர்ஆனின் பக்கம் திரும்புவோமாக, ஹதீஸின் பக்கம் திரும்புவோமாக. அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒழுக்கங்களையும் கட்டளைகளையும் பேணுவோமாக. அவர்கள் எந்த விஷயங்களை விட்டு தடுத்தார்களோ அவற்றை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். أشهد